சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, உங்களை பத்தி ராமசாமி தம்பி நிறைய சொல்லியிருக்கு. உங்களை பத்தி ராமசாமி வண்டி வண்டியா சொல்லியிருக்கான்ல. அப்படியா? எப்பேற்பட்ட குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியல பாருங்க இவளுகளால. சில சென்மங்க பிடித்தேன். கதிரே, கதிரே. தோரணா. அம்மா, இது இரண்டாவது தம்பி கதிர்வேல். அப்படியா? ஆமா. தம்பிக்கு என்ன கை காலில் அடிபட்டிருக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, எவ்வளவு அழகான பயலா இருக்கான். எந்த பாதகத்தி கண்ணு பட்டுச்சோ இப்படி கை காலில் அடிபட்டிருக்க? சரி உக்காரியா. இவரு என் தாய் மாமே போத்தி சுப்பையா. வணக்கம்மா. வணக்கம். ஆளு பார்க்கவே தெய்வீக கலையாவில இருக்காரு. ஆச்சி பார்க்க அப்படிதான் இருப்பாரு. வாயை திறந்தா புல்லா அபசகுணம் தான். பெற்றவரும் உற்றவரும் மற்றவரும் பிள்ளைகளும் சகோதரனும் சகோதரியும் பொய்யன சிந்தையில் எண்ணி மதுரை வீரன் ஒருவனே மெய்யென எண்ணி வாழும் பித்தனம்மா. அம்மா, சில தீயதுகளுக்கு நான் தப்பானவனை தான் தெரிவேன். பொதுவா தெய்வத்தன்மையை எல்லாராலையும் அறிய முடியாது. தெய்வத்தை ஏத்துக்காதவங்களுக்கு நான் பேசுறது தப்பா தெரியும். நான் வந்தாலே தப்பா தான் நினைப்பாங்க. அவ்வளவு ஏம்மா, இப்ப நீங்க ஒரு நல்ல காரியத்தை பேசுறதுக்காக வரல, ஒரு தப்பான காரியத்தை தான் பேச போறீங்கன்னு எனக்கு மதுரை வீரன் உத்தரவுல சொல்லுவாரு. அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் தப்பானவனா தெரிவேன், தம்பிக்கு நான் தப்பானவனா தெரிவேன். எல்லாமே புளியங்குடி மதுரை வீரனோட செயல். அவன் சொன்னா நான் இங்க வந்திருக்கேன். எல்லாம் அவ உத்தரவுப்படிதாம்மா நடக்கும். ஏமா, அவரை விடுங்கம்மா. விட்டா குதிரை வீர மதுரை வீரன் இருப்பார். அம்மா, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. எங்க விஷயமா தான் வந்திருப்பாங்க. ஏங்க, முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க பண்ண வேலைக்கு நிச்சயமா நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த ஆளு அங்க வந்து ஒட்டிக்கிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற சட்டம் தெரியுமா உங்களுக்கு? 30 வருஷம் வாழ்ந்துட்டு ஓவர் நைட்ல விட்டுட்டு போயிடுவாரு. நாங்கெல்லாம் ஒதுங்கிடணுமா? இப்ப எங்க அம்மாவுக்கு என்ன பதில்? அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு என்ன ரொம்ப பதில் சொல்றது? எங்க அம்மா படிச்சவங்க. வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நிச்சயமா நல்ல போஸ்டிங்ல இருந்திருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள பாரு, குடும்பத்தை பாருன்னு சொல்லி சொல்லி உடைச்சு போட்டுட்டு இன்னைக்கு கை கழுவிட்டாரு. இவங்க போக இடம் இல்லாம நிக்கிறாங்க. வாழவும் தெரியாம அடுத்தவங்கள வாழவும் விடாம இன்னைக்கு காசு பணம் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்டாரு. பணம் பணம் பணம், இதுதான் அந்த ஆள் மனசுல இருந்திருக்கு. அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. இதோ இந்த ஆளு எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதும் உடனே இந்த அங்க வச்சுக்கோங்கன்னு தூக்கி கொடுத்துட்டாரு. சக்திங்கிற ஒரு மனுஷனை தவிர இந்த வீட்டுல எதுவுமே எனக்கு சரியா அமையல. அதுக்கு காரணம் மிஸ்டர் நாச்சியப்பன் தான், உங்க தம்பி. அவரோட அவசர முடிவு.
பெரிய ராட்சசியா இருப்பா போல இருக்கு. எங்க லைஃபுக்கு அந்த ஆளு பதில் சொல்லியே ஆகணும். இப்போ நாங்க கோர்ட்டுக்கு போனா எங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் வரும் தெரியுமா? ஆனா அதெல்லாம் கேவலம். காசுக்கு எங்க மானத்தை விற்க நாங்க விரும்பல. நாங்க மிஸ்டர் நாச்சிப்பன் மாதிரி கீழ்த்தரமான ஆளுங்க கிடையாது. சொத்துக்காக அலையிற நீங்கெல்லாம் பெரிய வர்க்கம்னா சுயமரியாதைக்காகவும் சுய கௌரவத்துக்காக வாழற நாங்க உங்களை விட உயர்ந்தவங்க தான். ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கோங்க. என்ட்ரிங்க, வெளியே போங்க. ஏய், சும்மா வர்றவங்க போறவங்க வெளியே கொக்கரிச்சுக்கிட்டு இருக்க? ஆ? இது என் வீடு. என்னை பார்க்க நடுவர் வரத்தான் செய்வாங்க. என்ன மொட்டையாதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஆ? அண்ணே, உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆளுங்கன்னா நாங்க இதுக்குள்ள வர மாட்டோம்ண்ணே. ஆனா இவங்க எதுக்கு இப்ப இங்க வரணும்? உங்களுக்கு என்ன நேரடி சம்பந்தம் இருக்கு? இது வரைக்கும் இல்ல, இனிமே நேரடி சம்பந்தத்தை உருவாக்கிடுவோம். ஏய், அமைதியாடா. நீ மூடிட்டு நில்றா. அண்ணே, இந்த வீட்டுல எனக்குன்னு சில உரிமை இருக்குன்னு நினைச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒழுங்கு மரியாதை இவங்களை வெளியே போக சொல்லுங்க. எல்லாரும் கிளம்பி வெளியே போங்க. எப்ப சக்தி, இந்த வீட்டில் பிறந்துட்டுங்கிறதுக்காக உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு துள்ளாத நீயே. அண்ணே, நான் அதுக்காகலாம் பேசலண்ணே. அப்பத்தாவோட சில முடிவுகள் இந்த வீட்டுல இருக்கு, அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கோர்ட்டுக்கு போய் எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சில பாயிண்ட்களை எடுத்து வச்சு எனக்கு உரிமை இருக்குன்னு காட்டுவேன். ஏய், வாய மூடுறா. என்ன பேச்சு பேசுற? அன்னைக்கு உன் தங்கச்சி ஆதிரை என்னமோ போலீஸ கூட்டியாந்து தான் பொருளை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா, இன்னைக்கு நீ என்னமோ கோர்ட்டுக்கு போறேங்கிற. என்ன ஆளுக்கு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சம்பாதிச்சது இவன் பார்த்து ஏதாச்சும் கொடுத்தாதான் உங்களுக்கு சொத்து. அதை விட்டுவிட்டு அந்த கிழவி கொடுத்துச்சு, அந்த கிழவி பார்த்துச்சுன்னு பேசுன. ஏமா இருங்கம்மா, எதுக்கு கோவப்படுறீங்க? கண்டதுங்க நம்மளை பார்த்து கத்துதுங்கிறதுக்காக நாம மலை இல்லைன்னு ஆயிடுமா? இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வந்து வாச்சது ஒரு பக்கம்னா, இந்த வீட்டுல பிறந்ததுங்க அதுங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுதுங்க. ஏம்புட்டு ஒத்துமையா இருந்த குடும்பம் தெரியுமா? இந்த சனனி காலை வச்சதுல இருந்து நாசமா போச்சு. இவளுக்கு ரத்தமே அப்படித்தாம்மா. அவ ஆத்தாள அறத்தான செஞ்சா. குருவி கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்துல கல்லெறிஞ்சு என் மகனை பிரிச்சுட்டு ஓடிட்டால. இதோ இம்புட்டு வருஷம் கழிச்சு இப்பத்தான் என் பிள்ளைக்கு புத்தி வந்து என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கேன்.